வணக்கம் நண்பர்களே. போன பதிவில் சங்கிலி மாடசுவாமி கதையை பற்றி பார்த்தோம். சங்கிலி மாடசாமி எதற்கு சாஸ்தா பிறப்பு கொடுத்து சங்கிலி மாடசாமிக்கு எது அவதாரம் கொடுத்தார் என்பதை பற்றி பார்த்தோம். இந்த பதிவில் குலதெய்வ வழிபாடும் அதில் இருக்கக்கூடிய சந்தேகங்களும், குலதெய்வத்தில் வேறுபட்ட குலதெய்வங்கள் இருக்குது, அதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது பார்க்க போகிறது குலதெய்வம், ரெண்டாவது வாதை குலதெய்வம், மூணாவது கன்னி தெய்வம், நாலாவது ஆட்சி தெய்வம். ஆட்சி தெய்வம் என்றால் ஔவையாரை வைத்து வழிபாடு செய்வார்கள். இப்போ குலதெய்வத்தில் என்ன வேறுபாடு இருக்குது அப்படின்னோம்னா, நிறைய பேர் நம்ம கும்புற குலதெய்வம் எந்த மாதிரி குலதெய்வம்னே தெரியாமல் வழிபாடு செய்வார்கள். அதற்காண்டி தான் இந்த பதிவு. அதாவது குலதெய்வம் என்றால் இப்போ நிறைய பேருக்கு ஐயனார் குலதெய்வமாக இருப்பார். அவருடைய பிறப்பு தெய்வ பிறப்பு. தெய்வமாக பிறந்து தெய்வமாக நின்று தெய்வமாக மக்களை காத்து அருள்பாலிக்கிறார். அவர் தெய்வ பிறப்பு. இப்போ ஐயனார், சொரிமுத்து ஐயனார் தெய்வ பிறப்பு. பின்பு சாஸ்தா, அவர் நிறைய பேத்துக்கு குலதெய்வமாக இருப்பார். அவர் தெய்வ பிறப்பு. கருப்பசாமி தெய்வ பிறப்பு. அதாவது ராமாயணத்தில் ஒரு ரிஷி ஒரு புல்லில் தர்ப்ப புல்ல கருப்பசாமியை வடிப்பார். அவர் ஒரு தெய்வ பிறப்பு. சுடலை மாடசுவாமி தெய்வ பிறப்பு. தலவாய் மாடசுவாமி தெய்வ பிறப்பு. இப்படி தெய்வமாக பிறந்து குலதெய்வமாக மாறி மக்களை காத்து கொண்டிருக்கும் தெய்வங்கள் நிறையா. சில குலதெய்வங்கள் இருக்குது, வாதை குலதெய்வங்கள். இந்த வாதை குலதெய்வங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்னம்னா, மக்களாக பிறந்து மாண்டு அவதாரம் எடுத்து குலதெய்வமாக மாறின கதை தான். அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, மாடசுவாமியிலே உதாரணத்துக்கு சப்பானி மாடசுவாமின்னு நிறைய பேருக்கு குலதெய்வமாக இருக்குது. அவர் ஒரு வாதை குலதெய்வம். வாதை குலதெய்வம்னா, இந்த சப்பானி மாடசுவாமி மனிதனாக பிறந்து வெட்டுப்பட்டு இறந்து பின்பு குலதெய்வமாக மாறினார். இதற்கு பேர் தான் வாதை குலதெய்வம். அதற்கு பிறகு வன்னியராஜா, அது மனிதனாக பிறந்து மாண்டு குலதெய்வமானது. இப்போ மனிதனாக பிறப்பெடுத்து மாண்டு வாதை குலதெய்வமாக மாறுறது வாதை குலதெய்வம். நிறைய உதாரணம் இருக்குது வாதை குலதெய்வத்திற்கு. வன்னியராஜா, சப்பானி மாடசுவாமி, பொனமாலை சூடும் பெருமாள், சிவனணிந்த பெருமாள், முத்துப்பட்டன். தென் தமிழகத்தில் கும்பிடக்கூடிய முத்துப்பட்டன் மிகப்பெரிய நிறைய பேத்துக்கு குலதெய்வமாக இருக்குது. அவர் ஒரு வாதை குலதெய்வம். அப்போ இந்த வாதை குலதெய்வம்னா எப்படியும் பண்ணா, மனிதனாக பிறந்து பின்பு தெய்வமாக மாறிய கதை. மனிதனாக பிறந்து தெய்வமாக மறுப்பது நிறைய வரங்களை வாங்கிட்டு குலத்தை காத்தறதுக்காண்டி நிறைய வரங்களை வாங்கிட்டு குலதெய்வமாக மாறின கதை. அப்புறம் நிறைய பேத்துக்கு அவங்க குலதெய்வமாகவே மாறினாங்க. இப்போ இந்த குலதெய்வம், தெய்வத்திற்கும் குலதெய்வத்திற்கும் இடையே உள்ள வித்தியாசம். அடுத்து கன்னி தெய்வம். இந்த கன்னி தெய்வம் எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் வீட்டில் வருடத்திற்கு, அதாவது ஓலைப்பெட்டியில் அதாவது ஒரு வீட்டில் இருப்பாங்க. அவங்களுக்கு வீட்டில் ஆணோ பெண்ணோ 18 வயதிற்கு முன்பாக இறந்துருவாங்க. ஏதாவது ஒரு விபத்துலையோ எதுலையாவது மாண்டு இறந்துருவாங்க. அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, கன்னியாக இறப்பதனால் அவங்களுக்கு ஒரு கன்னி தெய்வம் வழிபாடு நடத்துவாங்க. அவர்களுக்கு பிடித்த உணவு வைத்து பின்பு அவர்களுக்கு பிடித்த சட்டைகள் துணிகள் வைத்து ஒரு பெட்டியில் வைத்து வழிபாடு செய்வார்கள். அதை வைத்து வழிபாடு செஞ்ச பிறகு வருடத்திற்கு ஒரு முறை தான் அதை வழிபாடு செய்வார்கள். அது தை மாதமோ இல்லை ஆடி மாதமோ வழிபாடு செய்வார்கள். இப்போ இந்த 2 மாதத்தில் வழிபாடு செய்வார்கள். இது ஒரு குலதெய்வ வழிபாடு. இது கன்னி தெய்வ வழிபாடுன்னு சொல்லுவாங்க. அது அந்த குலத்தை காத்தரலும். இந்த கன்னி அந்த குலத்தை காத்தரலும். அப்புறம் ஆட்சி தெய்வம். அப்புறம் நிறைய பேர் ஆட்சி தெய்வம்னா என்னென்னா, ஔவையார சாமியாக வச்சு கும்பிடுவாங்க. அப்புறம் பின்பு ஒருத்தவங்க நோய்வாய்ப்பட்டு காலராவிலையோ ஏதாவது ஒரு இதில் நோய்வாய்ப்பட்டு இறக்குறவங்க, துர்மரணம் அடைகிறவங்க ஆட்சி தெய்வமாக நிற்பாங்க. அவங்க இந்த குலத்தை காத்தருள்வாங்க. இதுதான் குலதெய்வத்தில் இருக்கக்கூடிய வேறுபாடுகள். குலதெய்வங்கள் இருக்குது, வாதை குலதெய்வங்கள் இருக்குது, கன்னி தெய்வம் இருக்குது, ஆட்சி தெய்வம் இருக்குது. இந்த குலதெய்வத்திலே இவ்வளோ வேறுபாடு இருக்குது. இதில் சக்தி கூடுதலாக இருக்கக்கூடியது தெய்வ பிறப்பு இருக்கக்கூடிய குலதெய்வத்திற்கு மட்டும்தான் அந்த சக்தி கூடுதலாக இருக்கும். சக்தி அதிகமாக இருக்கும், சக்தி கூடுதலாக இருக்கும். அதற்கடுத்து வாதை குலதெய்வம், அதற்கப்புறம் கன்னி தெய்வம். இதுதான் குலதெய்வத்தில் இருக்கக்கூடிய வேறுபாடுகள், அதில் இருக்கக்கூடிய சந்தேகங்களும்.